அவர் வந்து என்னோட வியாதியை வந்து குணமாக்குகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இல்லாமல் போச்சு. இந்த பாயிண்ட் மிகவும் முக்கியமான பாயிண்ட். நான் ரொம்ப ஆழமாக தியானிக்கிற போது எனக்கு மிகவும் என்னை பாதித்த வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போகிறாரு, எங்கள் அப்பா என்னை எல்லாம் எனக்காக பண்ணுறாரு, எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, எனக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாரா, அப்போ என் வியாதியை குணமாக்குவேன் என்று நான் என்ன பண்ணல, நான் விசுவாசிக்கவில்லை. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்களா, மிக முக்கியமான பாயிண்ட், அவர் வந்து நம்மை அன்பின் கயிற்றால் வந்து அவரை கட்ட விரும்புகிறார், நம்மளை கட்ட விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய நுகத்தடின்னு நினைச்சு அந்த நுகத்தடியை, அந்த அன்பின் கயிற்றை வந்து நான் என்ன பண்ணுறேன், தூக்கி எறிகிறவரை நான் காணப்படுறேன். இதுவும் என்னை ரொம்ப பாதித்த வகைகள். அதாவது அவருடைய அன்பினால் என்னை என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கட்ட நினைக்கிற ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தேவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவரை தேடி அவங்களோட உறவாட வந்த அந்த தேவன் எதற்காக வர்றான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துவதற்காக அங்கே வர்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுளுடைய பார்வையிலிருந்து விலகி ஓடுகிறவர்களாக காணப்படுறாங்க. அப்போது நான் என்னுடைய அன்பின் கயிற்றினால் நான் அவர்களை கட்ட விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நுகத்தடி. அப்போ நுகத்தடி என்னது, மிகப்பெரிய பாரம் நினைக்கிறாங்க. அப்போ அந்த பாரத்தை வந்து கடவுள் வந்து நம் மீது வைக்கிறார் என்கின்ற அந்த சித்தாந்தத்துக்குள் நம்ம போன கடிக்க என்ன பண்ணுறாங்க, அந்த அன்பினை வந்து நம்ம என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம வந்து அவரை விட்டு விலகி ஓடுறோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவர்களுக்கு உணவு கொடுத்தேன், ஆனாலும் அவர்கள் அதனுடைய மேன்மையை வந்து புரிந்து கொள்ளவில்லை. எப்போ வந்து உணவு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது மன்னாவை அவர்களுக்கு வந்து கொடுத்தாரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய மேன்மையை அவர்கள் வந்து புரிந்து கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அடுத்த முக்கியமான பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். எப்பொழுதும் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், கர்த்தர் எனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருந்தால், அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் விட்டு நான் மாறுபாடாக செல்வது. அப்போ அந்த மாறுபாடான எண்ணத்தோடு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பயணிக்கிறேன். அப்படி மாறுபாடான எண்ணத்தோடு நான் பயணித்தாலும் மீண்டும் என்னை அழைக்கிறவராக காணப்படுகிறார். ஆனாலும் அந்த அழைப்பை விட்டு நான் வெளியேறி போகிறவராக காணப்படுகிறேன். அப்போ இந்த காரியங்களால், இந்த காரணத்தினால்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் துன்பப்படுகிறார், மிகவும் வேதனைப்படுகிறார். இதுதான் அவர் படுகிற துன்பம், இதுதான் அவர் படுகிற காயம், இதுதான் அவருடைய மனசில், அவருடைய எண்ணத்தில், அவருடைய சிந்தையில் காணப்படுகிற மிகப்பெரிய பாரம், என்னை குறித்தான மிகப்பெரிய பாரம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அவர் கைவிடவில்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்பிராயுமே நான் உன்னை எவ்வாறு கைவிடுவேன் அப்படின்னு கேட்குறேன். நான் வந்து உன்னைய, நீ என்னை விட்டு விலகி போகலாம், நீ என்னை விட்டு வழி விலகி போனாலும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். நான் உன்னை எப்படி வந்து ஒரு போர்க்களத்தில் வந்து ஒரு ஆப்போசிட் டீம் வந்து இருக்கிறாங்கன்னா, அவங்ககிட்ட ஒப்பு கொடுப்பது போல இஸ்ரவேலை நான் உன்னை எவ்வண்ணமாக நான் அவங்க மத்தியில் வந்து ஒப்பு கொடுப்பேன். அப்போது இந்த வார்த்தைகளெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயத்தை கிழிக்கக்கூடிய வார்த்தைகள். இவ்வளவு நன்மைகளையும் செய்த என் தேவனை விட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடுகிறவர்களாக காணப்படுறோம். அப்போது ஏன் ஓடுகிறவளாக காணப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள், அந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ மக்களை, கிறிஸ்தவ உறவுகளை, கிறிஸ்தவர்களை கர்த்தர் ஏன் அதிகமாக பார்த்தீங்கன்னா, அதாவது அதிகமான பானங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் ஏன் என்னன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மிக முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னையும் என்னையும் அவருக்காக அழைச்சிருக்கிறார். அப்போ இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் உனக்கு எனக்கு அவர் அளிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் நீங்களும் நானும் கிட்டி சேர வேண்டும் என்கிற அந்த எண்ணம் மாத்திரமே ஒழிய, உங்களை தண்டித்து பார்த்து அதில் உங்களை அழகு பார்க்கிற தேவன் அல்ல. அவரை மீண்டும் என்னிடத்தில் அழைத்து என் பணிக்காக உன்னையும் என்னையும் தயார்படுத்துவது. அது மாத்திரமல்ல, இந்த துன்பங்களும் இந்த வேதனைகள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துன்பத்திலையும் வேதனையும் நீ ஆயிடக்கூடாது, கரைஞ்சு போயிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீ வித்ஸ்டாண்ட் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதால் காணப்பட வேண்டிய அந்த நோக்கத்திற்காக கடவுள் இவ்வளவு பாடுகளையும் இவ்வளவு பிரச்சனைகளையும் உங்களுக்கும் எனக்குமே அதாவது அனுமதித்தாரே ஒழிய, உன்னையும் என்னையும் உடைத்து நொறுக்கி பார்க்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக அல்ல. அப்போது இந்த சித்தாந்தத்தோடு இந்த சிந்தையத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நன்மைகளை நம்ம அனுபவிச்சுக்கிறோம். இந்த நன்மைகளை வந்து நன்மை பெறாத ஒரு மக்களுக்கு இந்த அருட்பணியின் வாயிலாக நாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கும் அவருடைய நன்மையை, அவர் செய்த எனக்கு நன்மையை, அதன் மாத்திரமல்ல அவர் உண்மையான தேவன் என்கிற அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டு போகணுங்கிறத அந்த அருட்பணியினோட நோக்கம்.
அப்போ இந்த அர்ப்பணியோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இல்லாட்டி அந்த பாரம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இல்லாமல் இருந்திருந்தால் நாம் வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம். ஏன்னா அவர் என்னை கட்டி அழைத்த நோக்கம் எதற்காக பார்த்தீங்கன்னா இந்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் மாத்திரமே அதிகமாக உங்களுக்குள்ள இருந்து காரணத்துக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போ அழைத்த தேவன் உங்களையும் என்னை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலைகளும் என்னை பக்குவப்படுத்துகிற தேவனாக இருக்கார். அப்போ அந்த பக்குவப்படுத்தி அந்த பக்குவத்தின் வாயிலாக உலகத்திற்கு சென்று நான் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அவருக்கு கொடுத்த அந்த நோக்கத்தை, அந்த அர்ப்பணிங்கிற அந்த நோக்கத்தை இதை நான் கடத்தி சென்று எல்லா மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை வந்து பகிரச் செய்வதுதான் என்னுடைய நோக்கம். அதனால தான் பார்த்து போன வாரம் என்ன பார்த்து மிஷன் சண்டையை நம்ம கொண்டாடி இருப்போம். இந்த வாரம் ஃபுல்லாமே பார்த்து மிஷன் வீக். இந்த 4 வாரம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு விஎஸ் அசரியா அந்த பிஷப் தான் தமிழ் பிஷப். அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலிக்கனில் ஃபஸ்ட்டு தமிழ் பிஷப். அப்போ அவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அருட்பணியை வந்து அதாவது நம்ம செய்யணும், நம்ம பண்ணணும், இந்த மக்களுக்காக இந்த மக்களில் உள்ள மக்கள் வந்து இதை எழும்பி இந்த அருட்பணியை ஆற்றணும். அது மாத்திரமல்ல, இந்த அருட்பணியின் வழியாக மக்களுடைய எண்ணங்களையும் சித்தாந்தங்களையும் மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்துதல். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு ருசிக்க செய்வது. அப்போ இந்த நோக்கத்தை மாத்திரமே முன்னிறுத்தி இந்த நோக்கம் மாத்திரமே கடவுளுடைய நோக்கமாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறது. அதனால தான் என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கில் சொல்லியிருப்பாங்க, அறுப்போ மிகுதி வேலையாட்களோ கம்மி. அப்போது இதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த அரை கூவல்களை நம் மனதில் கொண்டு நாமளும் அருட்பணி ஆற்ற நம்மளை முன்னேற்று அருட்பணி ஆற்றுவதற்கு நம்மளை நாம தயார்படுத்திக்கணும். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அந்த அழைத்த நோக்கத்தை நீங்களும் நானும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய அவருடைய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தை விட்டு நாம் விலகி செல்லாதவர்களாக அவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நான் பெற்றுக்கொண்டு அந்த அழைப்பை வந்து மறுபடியும் இன்னொரு சமுதாயத்திற்கு கடத்தினால்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு சமுதாயத்திற்கு கடத்துவாங்க. அவங்க இன்னொரு சமுதாயத்துக்கு அப்போ இந்த கிறிஸ்துவின் அன்பு எல்லா பக்கமும் வந்து பரவி காணப்படும். அப்போ கிறிஸ்துவின் அன்பிற்குள் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய் நாம் என்ன பண்ண காணப்படுவோம். இதுதான் இந்த அர்ப்பணியினுடைய நோக்கம். இதுதான் இந்த அர்ப்பணியினுடைய சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை எப்படி நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அவருடைய எண்ணங்களை உணர்ந்து கொண்டு அவருடைய தாற்பயங்களை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வண்ணமாக இந்த அர்ப்பணி நம்ம செஞ்ச கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளம் இதுதான் வந்து நம்முடைய கிறிஸ்தவர்களாகி நம்மளுடைய நோக்கமும் இதுதான். எனவே நாம் இதை புரிந்து கொண்டு இதை தெரிந்து கொண்டு நாம் வந்து நம்முடைய கடமைகளை கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதற்காக இந்த மென்ஸ் ஃபெலோஷிப்பில் ஒன் ஆஃப் த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய மிஷனரி பணித்தளங்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தது. அப்போது இந்த பணியை நாம் செய்யணுங்கிறதுக்காக இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், மிக முக்கியமான தாற்பயம். அதனால் இந்த சிந்தனையை எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். அதுக்காக இந்த சிந்தனை வந்து எல்லாத்துக்குள்ள விதைக்கணும். இந்த சிந்தனை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள விதைச்சாக்கா இன்றைக்கி நம்ம மெசேஜ் கேட்ட, அதாவது விதைத்து செத்தால் ஒழிய அது பலனை தராது. அவனமாக நாம் இந்த விதையை நமக்குள்ள விதைத்தால் தான் இந்த விதை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மரமாக விழுச்சமாக வளரும். இனிமேல் இந்த விதை நமக்குள்ள விதைத்து கிறிஸ்துவின் அன்பை நம்ம பரப்புவதில் மாறுவோமாக. நன்றி.